இந்த சாராய கடையை திறந்து விட்டது யாரு? சாவி யாருது? சாவியை எடுத்து கொடுத்தது யாரு? திறந்தது ஐயா கருணாநிதி. எடுத்து கொடுத்ததெல்லாம் அந்த மதுவை ஒழிக்கிறோம் பேசுறான் இவன் தான். இந்த ஐயோக்கிய பேரு எங்க ஐயா ராமதாஸ். இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் வாழ்வது தமிழ்நாட்டிலே தான், குடியாலே. ஆக குடியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. 34 ஆண்டு காலமாக இதை ஒழிப்பதற்காக போராடி வருகிறேன். மதுவை ஒழிச்சே தீர்வேன். கூட்டணி வச்சா வாய்க்கு போட்டு, கூட்டணிட்டு வெளியே வந்தா கடைக்கு போட்டு. எப்படி இருக்கு? அண்ணன் வைகோ அவர்கள் மதுவை ஒழிக்க குறுக்கு மறுக்குமா நடக்கிறாரு. திறக்கும் போது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தது இவர் தான். அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்? சி, நீ ஒரு தலைவனா? இந்த மண்ணின் பிள்ளைகளை, மக்களை குடியாளாக்குற நீ ஒரு தலைவனா என்று வெளியேறி வந்தா நீங்க லீடர், நாங்கெல்லாம் உங்க தொண்டர்கள். மதுவின் கொடுமையை எதிர்த்து நான் இதுவரைக்கும் 3000 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கேன். தாய்மார்கள் வழிநடுவில் நின்னாங்க. எல்லாத்தையும் விட எஃபெக்ட் கோயம்புத்தூர்ல 12,000 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இங்க 50,000 பேர் கலந்துருக்காங்க. இந்த எல்லா மக்கள்கிட்ட அது மெசேஜ் போகுது. நான் 1000 பொதுக்கூட்டம் போடுறதுல இந்த எஃபெக்ட் வராது.